ஆஹா நம்ம கேமுக்கு நியூ அப்டேட் ஃபைனலா வந்துருச்சு மக்களே. வாங்க அப்டேட் பண்ணி பார்க்கலாம். சம அப்டேட்லாம் வந்திருக்குதா. டேய் போன குறா, டேய் போன குடுத்துறா. இப்ப பாரு இந்த பைக்கே மறைய வச்சு காமிக்கிறான். ஆபரக டூபரக டீபரக. ஓகே மறைஞ்சிரு சீசே. எப்படி போட்ட மேட்சில் பைப்பில் அலறி விட்டுட்டு ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டோம் மக்களே. ஸோ வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் ஃபஸ்ட்டு நம்ம கேமில் என்ன வந்துச்சோ அதோட சீட் கோடை இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறேன் மக்களே. 1319 போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம கேமில் இவ்வளோ நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ப்ரைவேட் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் மக்களே. ஸோ இதெல்லாம் நம்ம கேமை அப்டேட் பண்ணால் தான் நடக்கும். போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய சீக்ரெட் சீட் கோட்ஸ்லாம் இருக்குது இந்த வீடியோவில். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஸோ வேறு மாதிரி இருக்க போது இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் 3D நியூ அப்டேட் வீடியோ. ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனோட சீட் கோட்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம கேமில் என்னென்ன பறக்கிறது இருக்குது, ஃப்ளையிங் சீட் கோட்ஸ்லாம் இருக்கோ அதை இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேமில் இன்னும் நிறைய அப்டேட் வந்துருக்கு மக்களே. நிறைய சீக்கிரம் சீட் கோடு யாரும் சொல்லாத சீட் கோட்ஸ்லாம் இப்போ நம்ம வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் வீடியோ முன்ன சொன்ன மாதிரியே ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே ஸோ இதோட சீட் கோட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ரைவேட் ஜெட்டோட சீட் கோடு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் இந்த ப்ரைவேட் ஜெட் சீட் கோடில் நம்ம நிறையா விஷயம் பண்ணலாம் மக்களே. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மிலிட்ரி ஹெலிகாப்டரு, அப்புறம் இந்த போலீஸ் ஹெலிகாப்டரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கோடை தயவு செஞ்சு ஒரு நேட்டு பேனாவை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மறந்து போயிருவீங்க. இதெல்லாம் நம்ம கேமில் இருக்கு மக்களே. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டை ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. என்னடா இது டேய். ஓகே பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் மாதிரியே இருக்குது. நம்ம கேமில் இருக்கிற ஏரோப்ளைன் மாதிரியே இருக்குது பெருசாக. பட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா செம்ம ஸ்பீடாக போதான்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஜெட்டு அப்படின்னு நினச்சா டேக் ஆஃப் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிட்டு ஆகுது மக்களே. தள்ள அடிக்கிட்டு சரி ஸ்பீடாக போகும்னு பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சி கிழிஞ்சி நெலிஞ்சிக்கிட்டு போகுது பாம்பு மாதிரி. ஆக மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்றது கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ டே என்னடா இது. ஐயோ டே போச்சே. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டில் ஒரு செம்மையான ட்ரிக் பண்ண போகிறோம். வாங்க அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஜெட் கோட சீட் கோட போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி பாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு நேரம் டம்மான்னு வெடிச்சிருங்க. அவ்வளோதான் மக்களே, அம்பிட்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டுன்னு போய் ஏறி ஜெட்டில் உட்காந்துருங்க. ஸோ உட்காந்தோடனே இந்த ஜெட்டை ஓட்ட ஆரம்பிக்கலாம் நம்ம. ஸோ வெடிச்சு ஜெட்டை ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. நோ ப்ரோ இது கிராஷ் ஆன ஜெட்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம். ஸோ நட்டு வானிலை வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி நெருப்பு வந்துட்டுருக்குல்ல அதே மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த ட்ரிக்கை உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி காமிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். பங்கமாக இருக்கும். இங்கே பாருங்க போடு ஃபயரோட பயங்கரமாக அப்படியே போகுது வேறு லெவலில். ஓகே ஸோ இது மட்டும் நம்ம கேமில் அப்டேட் வரல. இன்னொரு பெரிய அப்டேட் வந்துருக்கு மக்களே. என்ன ப்ரோ பெரிய அப்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக நம்ம கேமோட ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஓகேவா. இதில் இந்தியன் பைக் ட்ரெயின் 3D எண்ட்லெஸ் சிட்டி அப்படின்னு ஒரு லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு சிட்டிக்குள்ளேயே தனியாக போகுது. சத்தியமாக இந்த அப்டேட் யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு அப்டேட் வரும்னு நான் கூட சத்தியமாக லீக் கூட போடல. பட் வந்து சர்ப்ரைஸாக வந்து இந்த அப்டேட்டை விட்ருக்கானுங்க மக்களே. இது வந்து என்ன ஒரு கான்செப்ட்னா ஸோ இது வந்து எண்டே கிடையாது. இந்த ரோடு போயிட்டே இருக்கும். நீங்கள் காரோ பைக்கோ ஃப்ளைட்டோ இதில் போயிட்டே இருக்கலாம். நடுவில் இந்த மாதிரி நிறைய ரேஸ் கார் போயிட்டே இருக்கும். பட் இதில் என்ன ஒரு ஆப்புனா நீங்கள் போயிட்டே இருக்குல்ல தெரியாமல் அவன் மேலே உரசிட்டியோ இல்லைன்னா அவன் உங்கள் மேலே உரசிட்டானோ டம்மான்னு இப்படி பார்த்தீங்கன்னா விடிஞ்சிடும். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு மேட்ச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அது வந்து கேம் விளாட்ற மாதிரி. இது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவே ரைடர் அப்படின்னு சொல்லி நிறைய கேம்ஸ் சின்ன வயசில் விளாண்டுருப்போம். அந்த கான்செப்ட் தான் மக்களே. ஸோ போய் பாருங்கள் செம்மையாக இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம கேமில் வரப்போகிற ஒரு செம்மையான அப்டேட் மக்களே. ஸோ என்ன அப்டேட்னா ஸ்லீப்பிங் மோடு. ஸோ ஓகேங்களா. ஸோ இன்னும் சிட்டிங் மோடு ஸ்லீப்பிங் மோடெலாம் நிறைய நம்ம சீட் கோடு வரப்போகுது நம்ம கேமில் ஆட் ஆன் பண்ண போகிறானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் வந்து மொட்டை மண்டியன் ஸோ பெட்டில் படுக்கிற மாதிரி. அடுத்தது வந்து இதோட செம்மையான ஒரு விஷயம் சேரில் உட்கார மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் சீக்கிரமாக வரப்போகுது மக்களே. பட் இப்போ வந்துச்சு அந்த அப்டேட்டில் வந்துருச்சா ப்ரோ இது போட்ட உடனே நம்மளுக்கு ஒர்க் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. போட்ட பார்க்குறது வேஸ்ட்டு. பட் இப்போதைக்கு ஒரு சூப்பரான ஒன்று வந்திருக்கு. அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி உட்காடுறது அப்புறம் படுக்கிறது இதுக்கு மேலே வரப்போகிறது. பட் இப்போ உங்களால் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான விஷயம் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரக் மீலில் நடுக்கலாம் மக்களே. ஸோ இது எப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஒன்றுமே இல்லை.
ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டான் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ ஆர்ஜிஎஸ் டூலில் போயிட்டு அப்புறம் அப்படியே முன்னாடி நடந்துகிட்டே போயிட்டு டக்குன்னு அந்த ட்ரக் மில் நடுவில் வரக்கூட டக்குன்னு அந்த டிக் அமுக்கி விட்ருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் மில்லில் நடப்பீங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு செம்மையான ட்ரிக்கு போய் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபியூச்சரில் அந்த சிட்டிங் ஸ்லிப்பிங்லாம் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட் வீடியோ வந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் சீட் கோட்ஸ் நம்ம அந்த வீடியோவில் போட்டு காமிப்போம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த மாதம் அப்டேட் வந்திருக்கு நம்ம கேமில். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் ரெண்டு அப்டேட் தான் மக்களே. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த ஹெலிகாப்டர் ஜெஸ்டிக், சாரி அந்த 8. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட்லெஸ் சிட்டின்னு சொல்லி ஒன்று வந்துருக்குதுல, அது 2 அப்டேட் தான், வேறு எதுவுமே இந்த மாதத்துக்கு இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 சீட் கோடை விட்டுருக்கலாம், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதுவும் விடலை. ஸோ இவ்வளோ தான். சப்போஸ் நடுவில் ஏதாவது சீக்ரெட் சீட் கோட்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கேமில் வந்து புது சீக்ரெட் சீட் கோட்ஸ், அப்புறம் ஓல்டு ஹிடன் சீட் கோட்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான சீட் கோட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு எல்லா சீட் கூட ஞாபகம் கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை நியூ சீட் கோட்ஸையும் போல்டு சீட் கோட்ஸையும் போட்டு கலந்து போடுவோம் ஒரே வீடியோவில். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் பார்த்திங்கன்னா நோட்டு பேனா எடுத்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நோட் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் நீங்கள் விளையாடக்குள்ளே உங்களுக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டை பார்க்க உடனே ஓகே அந்த சீட் கோட் அப்படின்னு டக்குன்னு போட்டுருவீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒன்று இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் போட்டோம். ஸோ அடுத்தது நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் அந்த ஃப்ளையிங் வெஹிக்கல்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பைக்கை போட போகிறோம். ஸோ பைக்கை போட்டுட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் இருக்க அத்தனை பைக் சீட்ஸையும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ பைக் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நியூவாக ஆட் பண்ணல நமக்கு இவனுங்க. ஸோ அதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் வந்து என்னென்ன வரப்போகுதுன்றது நான் வீடியோ போடுவேன். ஸோ கண்டிப்பாக பைக் வந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பைக் வரப்போகுது அடுத்தது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம டெய்லி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க டெய்லியுமே, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோம் மக்களே. ஸோ பைக்கு முடித்தவொடனே நம்ம வந்து அடுத்தது என்ன போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் தான். கார் வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மான்ஸ்டர் ட்ரக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மான்ஸ்டர் ட்ரக் கார்ஸ், ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுவிட்டு அடுத்தது நம்ம கார்ஸை போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி ஃப்ளைங் வெஹிக்கிள் சீட்டு கோட்ஸும் போட்டாச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம அதை போட மாட்டோம். மற்றபடி அத்தனையுமே காரு, பைக்கு, ஸோ அப்புறம் மான்ஸ்டர் ட்ரக்கு, ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ அதில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் தான் போட்டுட்ருக்கோம், ஓகேவா? ஸோ மான்ஸ்டர் ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் ஒரு 10 மான்ஸ்டர் ட்ரக்கு ஏதோ தான் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 0ன்னு முன்னாடி ஆட் பண்ணாதான் இதெல்லாம் நம்மளுக்கு கன்வர்ஷன் ஆகும். மான்ஸ்டர் ட்ரக் டயர்ஸ்லாம் அப்போ தான் பார்க்க லுக்காக இருக்கும் மக்களே. ஸோ இது வந்து எல்லா காருக்குமே இந்த மாதிரி 0 போட்டு நம்பர் போட்டால் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ நம்ம போடுற காசு மட்டும்தான் மான்ஸ்டர் ட்ரக் நம்ம கேமில் வந்திருக்கு, ஓகேவா? மற்றது எதுவுமே பார்த்திங்கன்னா வரல. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு கார் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி 0 போட்டு மான்ஸ்டர் ட்ரக்கா ஆகுதான்னு செக் பண்ணிட்டு இருக்காதீங்க, வேஸ்ட் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நமக்கு கேமில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, அத்தனை விதமான காசுமே பார்த்திங்கன்னா நம்ம கேமில் விட்ருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்ம முன்ன சொன்ன மாதிரி சீட் கோட்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு விளையாடக்குள்ள ஸோ உங்களுக்கு பிடிச்ச காரெலாம் நீங்கள் டக்குன்னு போட்டு விளையாடலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் கோடையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இன்றைக்கி வச்சிருக்க சீட் கோட் நாளைக்கு மறந்து போயிடும். ஸோ என்ன ஈஸியான இருந்தால் சீட் கோடாலுமே கண்டிப்பாக மறந்து போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் போட்டுட்ருக்க சீட் கோட்ஸில் ஒரு 2-3 கார் சீட் கோர்ஸ் இல்லைனா சம்திங் சீட் கோர்ஸை மிஸ் பண்ணியிருப்பேன். அது என்னன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை டைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க சீட் கோர்ஸை, ஓகேவா? அப்போ தான் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சீட் கோர்ஸை நோட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன், அது என்னன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை அப்படியே டைப் பண்ணி ஸோ நம்ம கமெண்ட் வீடியோ பார்க்குறீங்களா, ஸோ அந்த கமெண்டில் ஸோ போட்டுருங்க, ஓகே? ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ உங்களை மாதிரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க அது நீங்கள் நம்ம என்ன சீட் கோட் மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் தான் போட்டுட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கேமில் இருக்கிற காரு, போட்டு, ஆட்டோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த சீட் கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கார் சீட் கோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ நியூ வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் கோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் என்னன்னு தெரியல. ஸோ அதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கொஞ்சம் போட்டு விட்ருங்க எல்லாமே, ஓகே? ஸோ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அத்தனை கார் சீட் கோட்ஸையும் போட்டு முடிக்க போகிறோம். ஸோ முடித்தோடனே அவ்வளோதான் மக்களே. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் போட்டாச்சு, பைக்கு போட்டாச்சு, மான்ஸ்டர் ட்ரக் போட்டாச்சு, ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து காரையும் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம கேமில் கொஞ்சம் பைக்கோட கார் அதிகம். ஏன்னா நம்ம கேமோட பேரே பைக் டிரைவிங் 3D தான். பட் பைக்ஸோட நம்ம கேமில் காரை நிறைய விட்டு வச்சுருக்கானுங்க. அதுதான் நம்ம கேமோட ஒரு ஸ்பெஷலே. ஸோ பைக்கு இதுக்கு மேலே நிறைய விடணும்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு அடுத்தது பைக் வேணும்னா என்ன பைக் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேமில் மோஸ்ட்டாக அத்தனை பைக்கும் இருக்குது.
பட் எனக்கு வந்து ஒரு வேணும்னா இந்த கேமில் ஒரு பைக் வேணும்னா என்னென்னா RX 100 ஓகேவா. ஸோ அது வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபேவரட் பைக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்தது நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம் என்ன பைக் வேணும் அப்படின்றத. ஸோ உங்களுக்கு ஃபேவரட் பைக் என்னன்றத கமெண்ட் பண்ணிடுங்க பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. இன்றைக்கி செம்மையாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அப்டேட் வீடியோ. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு. நடுவில் வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்தாலும் டக்கு நான் வீடியோ போட்டுறேன். இப்போ நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். டாடா பை பை, see you guys.